1400 வருடங்களுக்கு முன்னால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்லியமாக சொன்ன ஒரு விடயத்தை இன்றைய நவீன டெக்னாலஜி உண்மைப்படுத்தி இருக்கிறது. 1400 வருடங்களுக்கு முன்னால் எந்த விதமான GPS, எந்த விதமான அறிவியல் டெக்னாலஜி இல்லாத காலத்தில் நபி அவர்கள் எப்படி இதை சொல்லி இருப்பார்கள்? நவீன டெக்னாலஜி அதிர்ந்து போயிருக்கிறது அருமையானவர்களே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நவீன தொழில்நுட்பம், அறிவியல் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இன்று மனிதன் பல புதிய புதிய விடயங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறான். உலகத்தையும் தாண்டி கடல் அடிக்கு சென்றும் இதே போல விண்வெளிக்கு சென்றும் பலவிதமான புதிய விடயங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறான். எந்த விடயத்தை கண்டுபிடித்தாலும் அது குர்ஆனிலே 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டு விட்டது என்பதை இன்று விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். 1400 வருடங்களுக்கு முன்னால ஒட்டக காலத்தில், அறிவியலுடைய டெக்னாலஜியுடைய வாசமே இல்லாத காலத்தில் எப்படி குர்ஆன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாப்பட்ட நவீன அறிவியலை பற்றி பேசியிருக்க முடியும் என்று கூறி எத்தனையோ விஞ்ஞானிகள் ஆய்வுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இஸ்லாத்துக்குள்ளால் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அருமையானவர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்லியமாக சொன்ன ஒரு விடயத்தை தற்கால நவீன அறிவியல் உண்மைப்படுத்தியிருக்கிறது, ஆட்டம் கண்டிருக்கிறது. இவர் எப்படி இந்த விடயத்தை எந்த விதமான GPS லொகேஷனுடைய அந்த சிஸ்டம் செட்டிங்ஸ் இல்லாத காலத்தில் இந்த விடயத்தை துல்லியமாக கணித்தார் என்று தற்கால அறிவியல் ஆட்டம் கண்டிருக்கிறது, அதிர்ந்து போயிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், புகாரியுடைய 4712வது ரிவாயத். இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபு தஃப்சீர்ல சூரா பனி இஸ்ராயிலுடைய தஃப்சீருக்கு கீழால் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய 194வது ரிவாயத். இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுல் ஈமான் என்ற பாடத்துக்கு கீழால கொண்டு வருகிறார்கள். இந்த நீண்ட ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கடைசியாக சுவர்க்கத்துடைய வாசலுடைய விசாலத்தை பற்றி சொன்னார்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னமா பைனல் மிஸ்ராஐனி மின் மசாரிஇல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய கதவுடைய 2 நிலைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தூரம் லகமா பைன மக்கத வ ஹஜர் அவ் கமா பைன மக்கத வ புஸ்ரா, மக்காவுக்கும் ஹஜருக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய தூரம் அல்லது மக்காவிற்கும் புஸ்ராவிற்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய தூரம் தான் 2 கதவுடைய நிலைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தூரம் என்பதாக சுவர்க்கத்துடைய விசாலத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்துடைய அந்த கதவு நிலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விசாலத்தை முக்கியமான 2 ஊர்களை ஒப்பிட்டு காட்டினார்கள். அந்த காலத்தில் எந்த விதமான ஜிபிஎஸும் கிடையாது, அளக்கக்கூடிய எந்த விதமான கருவியும் கிடையாது. தற்காலத்தில் கூகுளில் சர்ச் பண்ணுவது போல லொகேஷனுடைய எந்த விதமான செட்டிங்ஸும் கிடையாது. இப்படி இருக்கத்தக்க ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புஸ்ரா, மக்காவிலிருந்து ஹஜர் என்று 2 இடத்தை கணித்தார்கள். உதாரணமாக ஒரு இடத்தை கணித்தால் அது சரியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இதே போல 2 இடத்தை கணித்தால் கூடுதல் குறைவு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து புஸ்ரா என்றும் அல்லது மக்காவிலிருந்து ஹஜர் என்றும் 2 விடயத்தை கணித்து கூறினார்கள், துல்லியமாக கணித்து கூறினார்கள். அருமையானவர்களே, இன்றைய கால டெக்னாலஜி இந்த 2 இடங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தூரத்தை அளந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், மக்காவிலிருந்து புஸ்ரா எங்கே இருக்கிறது என்றால் தற்கால சிரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊர் புஸ்ரா. மக்காவிலிருந்து புஸ்ராவுக்கு இருக்கக்கூடிய தூரம் 1200 கிலோமீட்டர். தற்கால ஜிபிஎஸ் இதை உண்மைப்படுத்தி இருக்கிறது. இதே போல மக்காவிலிருந்து ஹஜர் எங்கே இருக்கிறது? பஹ்ரைனிலே இருக்கிறது. சவுதி அரேபியாவுடைய எல்லை பஹ்ரைனுடைய பகுதியில் இந்த ஹஜர் என்ற பகுதி இருக்கிறது. எனவே மக்காவிலிருந்து ஹஜருக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தூரத்தை தற்காலத்திலே கணித்தால் அதுவும் சரியாக 1200
கிலோமீட்டர் வருகிறது. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 இடத்தை கணித்து கூறினார்கள். மக்காவிலிருந்து புஸ்ரா அல்லது மக்காவிலிருந்து ஹஜர் என்று. அன்றைய காலத்தில் எந்த விதமான டெக்னாலஜியும் இருக்கவில்லை, ஜிபிஎஸும் இருக்கவில்லை, அறிவியலுடைய டெக்னாலஜியுடைய வாசனை இல்லாத காலத்தில் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக இந்த 2 இடத்தை கணித்து கூறினார்கள்? இன்றைய அறிவியல் ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்கிறது. அருமையானவர்களே, 2ற்கும் இடைப்பட்ட தூரம் சரியாக 1200 கிலோமீட்டர். அல்லாஹு அக்பர். இதுதான் வமா யம்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நபி அவர்களுடைய வார்த்தையை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் என்ன கூறுகிறார்? சூரா நஜ்ம் தெளிவாக பேசுகிறது. நபி அவர்கள் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் எந்த ஒன்றையும் பேச மாட்டார்கள். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியாக அவர்களுக்கு எது அறிவிக்கப்படுகிறதோ அதை தவிர வேறு எந்த ஒன்றையும் பேச மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறானே. அல்லாஹ் நபி அவர்களுக்கு அறிவித்து கொடுத்ததே நபி அவர்கள் சொன்னார்கள். இன்று அறிவியல் உலகம் மெய் சிலிர்த்து போய்விட்டது. 2 இடமும் சரியாக ஒரு அணு கூட கூடுதல் குறைச்சல் இல்லாமல் சரியாக செட் ஆகிறது என்றால் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த சுவர்க்கத்துடைய கதவுடைய நிலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தூரம் 1200 கிலோமீட்டர் தூரம் என்று சொன்னால் அந்த கதவு, சுவர்க்கத்துடைய கதவுடைய விசாலம் எவ்வளவு, அந்த சுவர்க்கம் எப்படியாப்பட்டதாக இருக்கும் யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நம்முடைய கற்பனைக்கு கூட எட்டாது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியுடைய ரிவாயத். அல்லாஹ் கூறுகிறான், அஅதத்து லி இபாதியஸ் ஸாலிஹீன். என்னுடைய நல்லடியார்களுக்காகவே நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். மாலா ஐனுன் ரஅத். எந்த கண்ணும் கண்டிராத, வலா உதுனுன் சமிஅத். எந்த காதும் கேட்டிராத, வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த மனிதனுடைய உள்ளத்தில் கற்பனையில் கூட எழுந்திராத அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறானே. சுவர்க்கத்துடைய 2 கதவுடைய நிலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தூரமை இவ்வளவு என்றால் சுவர்க்கத்தை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அல்லாஹு அக்பர். அவ்வளவு பிரமாண்டமான சுவர்க்கத்தை அல்லாஹ் நமக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கிறார். எனவே இந்த ஆராய்ச்சியின் மூலமாக 2 விடயங்கள் நமக்கு தெளிவாக விளங்கிவிட்டது. முதலாவது, நபி அவர்களுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையானது. 2வது, சுவர்க்கத்துடைய விசாலம் எந்த அளவுக்கு மகத்தானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை அணுவணுவாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று அந்த உயர்தரமான சுவர்க்கத்துக்கு அனந்தரக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவரை மாக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.